இனிய வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதில் முதன்மையான அறிவிப்புகளை மட்டும், வாக்குறுதிகளை மட்டும் வெளியிட்டு மீதமுள்ள வாக்குறுதிகளை அந்த புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியதுடன் இதை ஊடகப் பிரிவினரும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஊடகப் பிரிவினரும், மற்ற ஊடகப் பிரிவினரும் சமூக வலைத்தளங்களிலும் அதை பரப்புரையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு திட்டமாக மகளிர் மேம்பாடு திட்டத்தின் கீழ் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் 8000 ரூபாய்க்குன்னா வருமான வரி செலுத்தாத அனைத்து குடும்பத்திற்கும், நல்லா கவனிச்சு பாருங்க, குழப்பம் இல்லாமல் வருமான வரி செலுத்தாத அனைத்து குடும்பத்திற்கும் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பனை கொடுத்துட்டு நமக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள், அனைத்து உபயோகப் பொருளும் வாங்கிக்கலாம். வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், மின்சார மின்னடுப்பு வாங்கிக்கலாம், மைக்ரோ ஓவன் வாங்கிக்கலாம். எந்த பொருள் வேணும், வீட்டுக்கு வேணுமோ அந்த பொருளை வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை பழைய பொருளை மாற்றிட்டு, பழைய பொருள் இருக்குல்ல வீட்டில், அந்த பழைய பொருளுக்கு பதிலாக இதை வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் எல்லாருக்கும் பொருந்துவது, அப்ளிகபிள், எல்லாருக்கும் பொருந்தும், இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த இதுக்கு அனைத்து வளர்ச்சியை உறுதி செய்ய 20,000 கோடி மதிப்பீட்டில் சிறப்பு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இது மிக சிறப்பான திட்டமாக பார்க்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகவும் சிறப்பான தேர்தல் அறிக்கையாக இருக்குது. பெண்கள் எல்லா வகையினரும் பயன்படக்கூடிய வகையில், சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, விவசாயிகள், தொழில்துறையினர்னு படித்தவர்கள், படித்து வேலையில்லா இருப்பவர்கள் அப்படின்ட்டு அனைவருக்குமான ஒரு தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி நம்ம அப்புறம் விரிவாக இதை பார்ப்போம்.